வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாங்க, அதாவது ஜே கிருஷ்ணமூர்த்தி, அதாவது இந்த ஓஷோ வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். ஓஷோவுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். அதாவது இது வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி சமகாலத்தில் ஓஷோ வாழ்ந்தார்னு சொல்லணும். ஆனால் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய புரிய வச்சுட்டாரு. ஆனால் நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸு புக்ஸு அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகலை நிறைய பேருக்கு. இந்த ஜே கிருஷ்ணமூர்த்திங்கிற பர்சன் பேரே நம்ம தெரியல நிறைய பேருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து அவரோட பார்வையில் வந்து ஆன்மீகம்னா என்ன, அவருடைய பார்வையில் வந்து வாழ்வியல்னா என்ன, அவர் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காருங்க டாக்ஸு. அதாவது எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் கிடையாது, அப்படியே அவர் அப்படியே கான்ஷியஸாக ஒரு வெரி 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 சிம்பிள் பர்சன். அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். பட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கனால சில நேரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும். பட்டு படிக்க 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 உங்களுக்கு ஏதோ ஒரு ஏஜில் அது புரிய ஆரம்பிக்கும். அது புரிய ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு அப்படி ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் காலேஜ் படிக்கிறப்ப ஓஷோவுடைய புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது டைரெக்டாகவே நிறைய விஷயங்கள். ஆனால் ஜே கிருஷ்ணமூர்த்தி புக்ஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு புரிஞ்சதும் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுது. பட் மேபி எனக்கு கரெக்டான பர்சன் யாரும் கிடைக்கல, என்னன்னு தெரில. அவர் அதை பற்றி கரெக்டாக சொல்கிறதுக்கு கைட் பண்ணுறதுக்கா, இல்லை நமக்கு வந்து அந்த பிரபஞ்சம் எப்போ புரியணும்னு இருக்கோ அப்போ தான் புரியுமா என்னன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நிறைய குருமார்கள் புஸ்தகங்கள், நிறைய கிளாஸஸ்ஸு, நிறைய இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நான் பார்த்ததுலேயே ரொம்ப வியந்து போன ஒரு மனிதர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி தான். கிட்டத்தட்ட நம்ம தேடலே முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம ஆன்மீக தேடல், வாழ்வியல் புரிதல்கள், மனசை பற்றி, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு, ப்ராப்ளம்ஸ் எல்லாத்த பற்றியும் அவர் நல்ல க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஸோ அதுதான் இப்போ இங்கே பேச போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திரும்ப சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் வந்து எதுவுமே ஒரு ஃபார்மல் வீடியோஸ் கிடையாது. இது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் டாக் ஆக்சுவலி. ஸோ என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஷேரிங், அவ்வளோதான். ஸோ நான் இங்கே சில பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஒரு வீடியோலலாம் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னதெல்லாம் ஐயா அதை நம்மலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சிம்பிளிஃபை பண்ணி. அதில்ங்க அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அவர் என்ன சொல்கிறாருன்னாங்க, அதாவது இந்த மனித இனம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து ட்ரமண்ட்ரஸ் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஒரு அசாதாரணமான வளர்ச்சி. அதாவது மெட்டீரியலிஸ்டிக் எக்ஸ்டர்னலாக. இப்போ நம்ம ஒரு மாட்டு வண்டியில் ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 வீலர், காரு, பைக்கு போய், ஏரோப்ளேன் போய், ராக்கெட் போய், ஜெட்டு போய், என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதர் பிளானட்ஸுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஷிப்பு யூஸ் பண்ணுறோம். உலகத்தில் எந்த மூலைக்கும் நம்மளால் உடனடியாக ஒரு ஃபோன் பேச முடியும், மெசேஜ் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுவும் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுவே எல்லாமே செய்யுது. பயங்கர ரெவல்யூஷனுங்கிறாங்க. பட் இது என்னென்னா, இது எல்லாமே எக்ஸ்டர்னல் வளர்ச்சி, மெட்டீரியலிஸ்டிக் வளர்ச்சி அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். அதான் உண்மை, அந்த ரியாலிட்டியாக அவர் சொல்கிறார். ஆனால் உண்மையான வளர்ச்சிங்கிறது நமக்கு என்னென்னா உள்நிலையில் ஏற்படணும். உள்நிலையில் பார்த்திங்கன்னா மனிதன் வந்து வளர்ச்சியே அடையலை. ஒரு எல்கேஜி ஸ்டேஜில், எல்கேஜி யூகேஜி ஸ்டேஜில் எப்படி ஒருத்தன் ஸ்கூலில் சேர்ந்துட்டு 10 வருஷம் ஆனாலும் எல்கேஜி யூகேஜிலே இருக்கானோ, அது மாதிரி இத்தனை மதங்கள் வந்தும், இத்தனை ஆன்மீக முறைகள் வந்தும், இத்தனை குருமார்கள் வந்தும் உள்நிலையில் மனிதன் வந்து வளர்ச்சியே அடையலை. ரொம்ப கணிசமான மனிதர்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க, 100 கணக்கில் தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்போ உலகத்தில் 700 கோடி பேர் ஒரு எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் வச்சுக்கிட்டா 0.0 பீப்புள்ஸ் தான் வந்து உண்மையாகவே அந்த உள் வளர்ச்சி, உள்ளம், அந்த மனசு, அகம், அந்த அகத்தாய்வு, அந்த ஒரு உள்நிலை வளர்ச்சிங்கிறத வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் அதில் பயணமே பண்ணியிருக்கிறாங்க. பயணம் அடைஞ்சு அதில் ட்ராவல் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சு அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கிறாங்க. இப்போ என்ன தெரியுங்களா, இப்போ நான் எதுக்கு சார் உள்நிலை பயணம்லாம் பண்ணணும், வெளியில் எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு,
கார் இருக்குது, பஸ் இருக்குது, வசதியான வாழ்க்கை இருக்குது, ஐடி கம்பெனிஸ் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. அதெல்லாம் ஓகே. அது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் பணம் வந்து வாழ்க்கைக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து காரில் போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போகலாம், பைக்கில் போகிறதுக்கு காரில் போகலாம். அது வந்து ஒரு இட் வில் கிவ் எ கம்ஃபர்ட் லிவிங். அது மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாக கண்டுபிடிக்கிற எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷர்ஸை தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 சாட் ஜிபிடியோ இல்லை என்ன ஒரு லேட்டஸ்ட்டு ஏஐ டூலில் நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுது, உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. அது எல்லாமே இன் ப்ளஷர்ஸ் தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த மென்டல் பீஸு, அந்த மன அமைதி, அந்த ரியல் ஹாப்பினஸ்ஸு, அந்த மைண்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரி திங் அப்படிம்பார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அந்த மனசு எல்லாத்துலேருந்தும் விடுதலை அடைந்து ஒரு குழந்தைத்தனமாக ஒரு வெகுளியான ஒரு தன்மை, ஒரு நிம்மதியான தூக்கம், அதெல்லாமே வந்து அந்த உள்நிலை. அது மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இணக்கம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, சில்ட்ரன்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ், அப்புறம் பீப்புள் டு பீப்புள், ஒரு நெய்பர் டு இன்னொரு நெய்பர், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஹார்மோனிஸு, இதெல்லாம் வந்து பணமோ ஏஐயோ எதுவுமே வந்து கொடுக்க முடியாது. உங்களால் வந்து ஒரு 5000 ரூபா பணத்தை வந்து தலைமாட்டில் வச்சுக்கிட்டு தூக்கம் வரும்னா வராது. ஆனால் நீங்கள் காஸ்ட்லி பெட்டு வாங்கிக்கலாம், காஸ்ட்லி ஏசி வாங்கிக்கலாம், ஆனால் தூக்கத்தை வந்து உங்களால் பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அதான் பாயிண்ட்டு. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்பை வாங்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்குள்ளே அந்த ஹார்மோனி இருக்குது பாருங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில், அது உங்களுக்கு வந்து பயங்கர நீங்கள் அறிவாக இருந்தால் தான், மெச்சூர்டாக இருந்தால் தான், தினசரி உங்கள் மனசை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு அந்த ஹார்மோனிங்கிறது வரும். அதாவது என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனிதன் வந்து ஒரு அனிமல்ஸோட ஒரு பரிணாம வளர்ச்சி தான். அதனால் அனிமல்ஸ்க்கு வந்து இயற்கையாகவே பழிவாங்கிற உணர்ச்சிங்கிறது இருக்கும். ஸோ அதோடைய பரிணாம வளர்ச்சிங்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் விளையாட்டாக சொல்லுவாங்க, ஒருத்தரை பார்க்க போகிறப்ப அவர் எதில் இருக்கார், 5ல் இருக்காரா 6ல் இருக்கார். 6ன்னா மனிதன் 6ஆம் அறிவு, 5ஆம் அறிவு வரைக்கும் தான் இருக்கிறார். 1 2 3 4 5ன்னா அவர் இன்னும் மிருக நிலையில், அதாவது அவர் கோபத்தில் இருக்காருன்னா 5ல் இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி மனித மனம்ங்கிறது வந்து இயற்கையாகவே பேராசை, கோபம், பொறாமை, அந்த ஜெலஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் இயற்கையாகவே மனிதனுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மிருக நிலையோட ஒரு தொடர். அதுலேயும் எஸ்பெஷலி பழிவாங்கிற குணம் வந்து மனுஷனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஆன்மீகம் தியானம்னா ஏதோ தினசரி நீங்கள் வந்து காலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்கிற வேலை கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் தியானமோ ஆன்மீகமோ ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதோ உங்கள் வழிபாடு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, எதர் ரிலீஜியஸாகவோ ஸ்பிரிச்சுவல், அதுக்கப்புறமா நீங்கள் தூங்குற வரைக்கும் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, எப்படி உட்காடுறீங்க, மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுகிறீங்க, உங்களோட வசதியானவங்கள்ட்ட எப்படி பேசுகிறீங்க, உங்களோட வசதி கம்மியானவங்கள்ட்ட எப்படி பேசுகிறீங்க, வீட்டு வேலை செய்கிறவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒவ்வொன்றுமே ரொம்ப நுணுக்கமானது. ஒருத்தங்களை அப்படியே அன்பாக கருணையாக பார்க்குறீங்களா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்களா, ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஆஃபீஸில் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எப்படி இருக்கீங்க, ரோட்டில் எப்படி இருக்கீங்க, ஒரு செருப்பை வைக்கிறப்ப கூட எப்படி வைக்கிறீங்க. ஸோ இதை மாதிரி உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த வாட்ச்ஃபுல்னஸுக்கு பேர் தான் மெடிடேஷன் அப்படின்னு அவர் காயின் பண்ணுறார். அதாவது நேராக வந்து கழுத்தை பிடிக்கிற மாதிரி டு த பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சிட்டார். இப்போ நம்ம வெளியில் ஆன்மீக மதம்னு சொல்லி என்னென்னவோ பண்ணுறோம், எல்லாம் ஓகே, அதெல்லாம் தேவை தான், அதெல்லாம் ஆரம்ப நிலை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னென்னா நம்மளே வந்து ஆழமாக கவனிக்க ஆரம்பிக்கணும், நம்மளே ரிவ்யூ பண்ணணும். நமக்கு இயற்கையாகவே என்னென்னா மற்றவங்கள தான் கவனிப்போம். 4 பேர் சேர்ந்தா 2 பேர் சேர்ந்தாலே அவர் இன்னொருத்தரை பற்றி பேசுவோமே தவிர நம்மளை பற்றியே நம்ம பேசுகிறது பேர் தான் தியானம். நம்மளை பற்றியே நம்ம கவனிக்கிறதுக்கு பேர் தான் வாழ்வியல். எப்போ நம்மளே கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லிவிங் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ யாரோ ஒருத்தங்க உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ, அவங்கள வந்து உங்களை ஏதோ துன்பப்படுத்திட்டாங்க, உடல் அளவுலையோ மனசளவுலையோ, அவங்கள ஒரு
ஒரு 2 மடங்கு 3 மடங்கு திரும்ப அடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், அந்த நினைப்பை அந்த நம்ம நினைக்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிருக நிலை அப்படிங்கிறது. ஸோ அதை நம்மளை நம்ம எப்போ நம்மளால் அதை பார்க்க முடியுதோ, நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக நான் பழி வாங்கக்கூடாது அப்படின்னு மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு அந்த பழி வாங்குறோங்கிற அந்த உணர்வு வருதுங்கிறத நீங்கள் இயற்கையாக அப்படியே கவனிக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த பொறாமை, உங்கள் கூட பிறந்தவங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களோ, உங்கள் நெய்பர்ஸோ உங்களை விட ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னேறுறாங்க, பொருளாதாரம் ஏதோ ஒன்று முன்னேறப்ப உங்கள் மனசு அவங்கள பார்த்து அந்த மனசு வயிறு எரியுது, அப்படி எரியுது பார்த்தீங்களா? அந்த எரிச்சலை நம்ம கவனிக்கணும். நான் பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அந்த நம்ம பொறாமப்படுறோங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் ரியலைசேஷன். அதை தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு. ஒன்றை நீயே கவனிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனிக்கணும். திடீர்னு உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஒரு க்ரீடியாக ஒரு ஆசை வரும், திடீர்னு சடனாக ஒரு கோபம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒன்றையும் நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவனிக்கிறதுக்கு பேர் தான் மெடிடேஷன் அப்படிங்கிறார். ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டு வர்றார். இப்போ 11 நிமிஷம் ஆகிட்டு வீடியோ. இது மாதிரி நம்ம ஃபர்தராக இன்னும் பேசுவோம் நம்ம. பட்டு நான் ரொம்ப லாங் வீடியோவை போட்டு நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம அடுத்தடுத்து ஒன்றா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இதோட போதும். ஃபர்தராக இந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்ல வந்தாருங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம். வாழ்த்துக்கள், நன்றிங்க.